ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ 5 வகையான சிறுதானியம் யூஸ் பண்ணி தோசா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன சிறுதானியம் வச்சு தோசை மேக் பண்ணுறோன்றத போய் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் ரிடக்ஷனுக்கு இந்த மில்லட் தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு 50 ml கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரே கப்பை வச்சு நீங்கள் எல்லா மில்லட், உளுந்து எல்லாமே அளந்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற மில்லட் திணை அரிசின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கப் எடுத்துக்கிட்டு இந்த வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. செகண்டாக இப்போ நம்ம எடுக்க போகிறது மில்லட்டு வரகு அரிசி, கோடோ மில்லட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் அதே ஒரு கப் எடுத்துக்கோங்க, சேம் மெஷர்மெண்ட் கப்பில். இப்போ நம்ம தேர்டாக எடுக்க போகிற மில்லட் குதிரைவாளி, பான்யார்ட் மில்லட்டுன்னு சொல்லுவோம். அதே 1 கப் எடுத்து இந்த வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோர்த்தாக எடுக்க போகிறது பனை வரகு, ப்ரோசோ மில்லட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் அதே ஒரு கப் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக 5th எடுக்க போகிற மில்லட் சாமை அரிசி, லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 5 டிஃப்ரெண்ட் மில்லட்ஸ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே சேம் சைஸில் தான் இருக்கும். லைட் கலர் வேரியேஷன் தான் இருக்கும். இது நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டஸ்ட்டு, கல், ஏதாவது குட்டி குட்டி கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு இதே சேம் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் சிறுதானிய இட்லி மேக் பண்ணுறதுக்கும். உருத்தால், உளுந்துன்னு சொல்லுவோம்ல, இதுவும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 5 கப்ஸ் ஆஃப் மில்லட்ஸுக்கு 1 கப் ஆஃப் உருத்தால், உளுந்து எடுத்திருக்கேன் நான். இது தோசைக்கு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மில்லட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் 4 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ எய்தர் மிக்ஸி ஆர் கிரைண்டருக்கு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டான தோசையாக கிடைக்கும். இதை இப்போ நான் மிக்சர் ஜாரில் தான் கிரைண்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால். பெரிய மிக்ஸினா 1 ஸ்லாட்லேயே கிரைண்ட் பண்ணிடலாம். சின்ன மிக்ஸினா நீங்கள் 2 times அரைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த வெசலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ரைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நீங்கள் ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மாவு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்ற வேண்டியதான். நீங்கள் திருப்பி போட்ட தோசையும் மேக் பண்ணலாம். இதில் தோசை உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லெண்ணெய் போர் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசையை ஒரு தடவை இன்னொரு பக்கம் 2வது பக்கமும் வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான தோசையாக கிடைக்கும். இந்த தோசைக்கு உங்களுக்கு கார சட்னியும் ப்ளஸ் அதர் டைப் ஆஃப் சட்னிஸ் லைக் டொமேட்டோ சட்னி, அதர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சட்னி மேக் பண்ணுறோம்ல, அதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஹோப் வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.